கைஸ் நம்ம திரும்பவும் வந்து நீல்கிரிஸ் தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு சில ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ திரும்ப ஒரு கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நீல்கிரிஸோட மேஜர் லொக்கேஷன்ஸ் குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி, ஸோ இந்த மாதிரி மேஜர் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருக்குது, வீடு எங்கே சேலுக்கு இருக்குது, ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கீங்க, ஒரு காட்டேஜ் நீல்கிரிஸில் நமக்குன்னு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷால் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே சூப்பராக இருக்கும். ஏதோ ஆஃப்டர் லாங் டைம் வந்திருக்கீங்க. ஆமாம், ஆனால் டு பி ஃப்ரேங்க் லாட் ஆஃப் தேங்க்ஸ் டு மிட் டவுன். ஏன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்கள் சைடில் இருந்து. ஃபர்ஸ்ட் வீடியோக்கே நல்லா ரெஸ்பான்ஸ் வந்தது, நல்லா என்கொயரிஸ் வந்தது, டேட்டா பேஸ் எல்லாம் நல்லாவே கலெக்ட் ஆச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி குட் கனெக்டிவிட்டி. அந்த மிட் டவுனோட மேஜர் பார்ட் என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் தான் ரொம்ப பிரைம். நல்லா பிரைமாக இருந்தது, டவுனுக்குள்ளேயே இருந்ததுனால. ஸோ இட் வாஸ் ரியலி குட். ஆனால் இன்னொன்று என்னன்னா டவுன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அவுட்டரில் வந்து உங்களுக்கு நிறையவே கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம கோத்தகிரியில் இருக்கோம். ஓகே. ஸோ வந்து ஊட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஊட்டி டவுன்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்லேருந்து வந்தீங்கன்னா கூட கோத்தகிரி வந்து டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப பக்கம். ஓகே. ஸோ வந்து நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 30 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் கோத்தகிரிலேயே நீங்கள் வந்துடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் பார்க்குறோம் இன்னைக்கு. 27 சென்ட்ஸ் லேண்டு அண்ட் டவுனுக்குள்ளேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது கோத்தகிரி டவுன். அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்குது, ரிவர்சைட் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ அது ஒரு பப்ளிக் ஸ்கூல். ஸோ இட் இஸ் அன் ஃபேமஸ் ஸ்கூல் இந்த ஏரியாவில் அண்ட் இட்ஸ் இன் டவுன் ஒன்லி. ஓகே. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 27 சென்ட்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிற ரோடு தான் அந்த ரோடு. அண்ட் இந்த ரோடு, அந்த ரோடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரோடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோடு வந்து நம்ம கான்கிரீட் ரோடோ இல்லை இன்டர்பிளாக்ஸோ இல்லை தார் ரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலும் இருக்குது. இங்கேருந்து நாட் ஈவன் 100 மீட்டர்ஸ் அந்த பெரிய மரம் தெரியுது பாருங்க. ஆமாங்க. இது அட்ஜாயினிங்கில் தான் அந்த லேண்டே இருக்குது. இந்த லேண்ட் வந்து ஆக்சுவலி ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 126 அடி வரும் உங்களுக்கு. அண்ட் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 100 ஃபீட் உள்ள டெப்த் வந்துடும். ஓகே. ஸோ அண்ட் ஃப்ரண்ட் இருக்கிறனால வந்து நீங்கள் பிரித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து பீப்புள் வந்து இப்போ நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லை பிரதர்ஸ் எடுக்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரோட் ஃப்ரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 120 இருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ 60 வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இன்னொரு ஆக்சுவலி வந்து ப்ளஸ் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதில் வந்து ஒரு 4 அப்ரூவல் ஆல்ரெடி இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பில்டிங் காட்டிடலாம். அப்ரூவல் இன் தி சென்ஸ் என்ன? பில்டிங் அப்ரூவல். ஸோ வந்து இப்போ ஹில் ஸ்டேஷனில் வந்து பில்டிங் அப்ரூவல் வந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 3 to 6 months கேப் ஆயிரும். டாஸ்க் ஜாஸ்தி. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4 பிரிச்சுட்டு 4 அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ ஈச் வந்து பிரிச்சா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 சென்ட்ஸில் வந்து பிரித்து ஒரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவர் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே. நம்மளோட சைட்டும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இங்கிருந்து நல்லா வியூ, என்னோட வியூ பார்த்துருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கிருந்து பார்க்குறப்பவே நல்ல ஒரு ஹைட்டில் தான் இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? இந்த கோத்தகிரி வந்து ஒரு மினி ஸ்விட்சர்லாண்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது இருக்கிற டெரைன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். டீ எஸ்டேட் சுற்றி இருக்கும், டெரைன் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் என்ன மாதிரியே ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஊட்டி டவுன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அது டிப்பிக்கல் டவுன் மாதிரியே இருக்குது அப்படின்றத விட காட்டிலும் கோத்தகிரி வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸ்டே. ஆக்சுவலி ஊட்டி வந்து கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கோத்தகிரி வந்து க்ரோயிங் மார்க்கெட்டு. கோத்தகிரி வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னா கோத்தகிரி இஸ் அ குட் மார்க்கெட். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரோடும் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ரோடும் நமக்கு இருக்குது. இந்த ரோடு இருக்குது, அந்த ரோடு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து சைட்க்கு எடுத்துக்கலாம். ஓகே. அப்படி இல்லாட்டி இந்த ரோடு வந்து நம்ம இன்டர்பிளாக்ஸோ தார் ரோடோ இல்லாட்டி வந்து நம்ம கான்கிரீட் ரோடோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி அந்த ஃபென்சிங் போட்ட ப்ராப்பர்ட்டி. ஃபென்சிங் போட்டு கம்ப்ளீட்லி ஃபென்ஸ்டு. ஆமாம், ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ளீட்லி ஃபென்ஸ்டு. ஓகே. ஸோ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. சென்னை ஒரு. ஆமாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 126 ஃபீட் வந்துடுது. அங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது. ஓகே. அந்த எண்டில் இருந்து இது வரைக்கும் அண்ட் இங்கேருந்து அந்த எட்ஜ் ஃபென்சிங் வரைக்கும் அங்கே உள்ளே காட்டுறேன். ஆக்சுவலி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாகவே இருக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து ரீட்டைனிங் வால் ஒர்க்கே கிடையாது இதில். முக்கியமானது அது. ஆமாம், இதில் வந்து எங்கேயும் நீங்கள் வந்து ரீட்டைனிங் வாலே வேண்டாம். ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எங்கேயுமே ரீட்டைனிங் ஒர்க்கே இல்லை, நல்லா ஃப்ளாட்டாகவே இருக்குது. சூப்பர். அதே மாதிரி இந்த பிளான்டேஷன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. இப்போ தான் ஆக்சுவலி எடுத்திருக்காங்க. இல்லாட்டி நான் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் ஈல்டெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ தான் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க ஃபுல்லாகவே. இது மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? மெயின்டைன் பண்ணி தான் இருக்கிறாங்க.
அது இல்லைன்னா இந்த அளவுக்கு இருக்காது. இந்த அளவுலாம் இருக்கா, இதெல்லாம் வந்து மரம் மாதிரி வளர்ந்துருக்கும். நல்லா ஃப்ளாட்டாகவே இருக்கு. ஓகே, நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்களா அந்த சைஸ் டைமென்ஷன் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்களா? ஆமாம், இந்த எட்ஜில் இருந்து நம்ம நிற்கிற இடத்துல இருந்து அந்த கீழே அந்த வீடு இருக்கு பாருங்கம்மா. ஓகே, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 126 feet வருது. 26 feet ஃப்ரண்ட்டு நல்ல வைடு தான். ஆமாம், நல்லா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ வைடு ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 126 feet இருக்குது. நல்லா வைடாகவே இருக்குது பாருங்க. ரோட் பேஸ்லேயே இருக்குது. ஆமாம், அதுவும் ரோடு பேஸ்லேயே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பிரித்து எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் வராது. ஸோ ரோடு பேஸ்லேயே வந்து 60 எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 60 feet வந்து ஃப்ரண்ட் வந்துடும். ஓகே, ரோடு அந்த பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் 92 to 100, இங்கேயும் 90 to 100 வந்து உங்களுக்கு வந்து லென்த் வந்துடும். சொன்ன மாதிரி நீங்கள் இது பெருசாக ரீட்டைனிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு பார்த்தாலே தெரியுது. ஆமாம், சைடில் வந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த பக்கம் அந்த சின்ன சின்ன வீடுகளாக கட்டியிருக்காங்க, ஃப்ளாட்டாகவே இருக்குது. இந்த பக்கமும் காட்டுறவங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இதே லெவலுக்கு வந்து ஒரு எஸ்டேட் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ரீட்டைனிங் வால் எதுவுமே இல்லை. ஆனால் காம்பவுண்ட் வால் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் காம்பவுண்ட் வால் மட்டும் கட்டணும். ரீட்டைனிங் வால் ஒர்க் மோஸ்ட்டாக வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைனிங் ஒர்க் வந்து ஜாஸ்தி இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அதில் ரீட்டைனிங் ஒர்க் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கே செலவாயிரும், அதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 50 lakhs to 1 crore ஆயிரும். அந்த அளவுக்கு வரும். ஓகே, இது வேணா கீழே வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 8 feet 10 feet எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்குறீங்க. பேஸ்மெண்ட் வேற அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பின்னாடி சரங்க கூடாது இல்லைங்களா, மண் லேண்ட் ஸ்லைடிங் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரீட்டைனிங் ஒர்க். இதில் வந்து ரீட்டைனிங் ஒர்க்கே இல்லை. அந்த ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கிடையாது. ஆல்மோஸ்ட் இது ஃபிளாட் சர்ஃபேஸ் தான், வெரி மச் ஃபிளாட். இதில் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் நாளைக்கே கூட நீங்கள் இப்போ சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், நாளைக்கே நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து 4 divisions பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ வந்து ஒரு டிவிஷனாவே அவர் வாங்கி வச்சுட்டாரு. ஓகே, அவர் வந்து மொத்தமாகவே இங்கே வந்து ஒரு ரெசார்ட் கட்டலாம் தான் இருந்தார். ஸோ 1800 square feet to 2000 square feet வந்து கட்டிக்கலாம். ஸோ 4 அப்ரூவல்னால 8000 square feet. 8000 square feet மொத்தமாகவே ஒரு நல்ல ஒரு ரெசார்ட்டாக கட்டலாம் தான் இருந்தார். பட் கீழே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனால அவர் இதை சேல் பண்ணுறாரு. இப்போ இதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் அந்த பிளான் இருந்தால் கூட கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்காரு, கமர்ஷியலாகவே கன்வர்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஹீஸ் கன்வெர்டட் ஃப்ரம் த ரெசிடென்ஷியல் டு கமர்ஷியல். இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எம்யூசட் ஜோனில் வந்துடுது இந்த லேண்டு. ஸோ இப்போ நீங்கள் கமர்ஷியல் பண்ணால் கூட இந்த கன்வர்ஷனுக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அதுவும் நீங்கள் போக தேவையில்லை, அது ஆல்ரெடி ஆயிருக்கு. அது இல்லாமல் அப்ரூவல் இருக்குது. ஸோ வந்து இன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கட்டே ஆரம்பிச்சிடலாம், அந்த மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அது போக இது வந்து மெயின்லி ரோட் பேஸ்லேயே இருக்கிறதுனால முக்கியமானது இபி பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. இபி கனெக்ஷன்ஸ் ரோட் சைட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரோட் சைட்ல அங்க போஸ்டெல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம இந்த சின்ன வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் போகுது பாருங்க, அங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி வாட்டர் வந்து டாக்ஸ் பே பண்ணா போதும். டாக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லைன் மட்டும் எடுத்துக்கலாம். டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க, லைன் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. நம்ம வாட்டர் வெல் இங்கே வந்து போரெல்லாம் எடுக்க முடியாது, வாட்டர் வெல் தான் எடுக்க முடியும். அந்த கை கிணறுன்னு வாங்குறீங்களா, அதனால தான் நம்ம எடுக்க முடியும். பாயிண்ட்ஸ் பார்த்துருக்காங்க, எங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கேருந்து நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு கிணறு எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த முனிசிபல் லைன் இருக்கு பாருங்க, அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. கோத்தகிரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வாட்டர் ப்ராப்ளம் வந்து கிடையாது. இது சம்மர் தான் ஆக்சுவலி. ஆமாம், சம்மர்னாலையும் உங்களுக்கு வந்து வாட்டர் நல்லா சோர்ஸ் இருக்கும். சொல்லப்போனால் இது வந்து டவுனுக்குள்ளேயே இருக்கு. 1.5 kilometers டிஸ்டன்ஸ் வந்து கோத்தகிரி மெயின் டவுன்லேயே இருக்கு. இது வந்து 3-4 ரோடு இருக்கு இங்கேருந்து நம்ம டவுனுக்கு போகிறது. நம்ம லெஃப்ட்லையும் நம்ம டவுனுக்கு போய்க்கலாம், ரைட்லையும் நம்ம டவுனுக்கு போய்க்கலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு அஜாயினிங்கில் வந்து ரிவர்சைட் ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுனே இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு, KMH கோத்தகிரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பார்க் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3-4 ரோட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம வந்து சப்போஸ் நம்ம ஊட்டிலேருந்து வரோம்னு வைங்களேன், ஊட்டிலேருந்து பாண்டியன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து எல்லாருக்குமே தெரியும் பாண்டியன் பார்க்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? அங்கேருந்து நாட் ஈவன் 1 kilometer இந்த ப்ராப்பர்ட்டி. 5 minutes கூட ஆகல. அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு வரும்போது நீங்கள் பார்த்துட்டீங்க, சீக்கிரமாக வந்துட்டோம் நம்ம இங்கே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் பை. அண்ட் ஒன் டவுனுக்குள்ளேயே தான் இருக்கும். டவுனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ஃபுல் இடம் இருக்குது, வெரி பீஸ்ஃபுல், நைஸ் பியூட்டிஃபுல் வியூ. நீங்கள் வந்து காட்டேஜ் கட்டிக்கலாம், ரெசார்ட் கட்டிக்கலாம், இல்லை உங்களோட ஓன் ப்ரைவேட் ஹவுஸ் கட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆஸ் அ பில்டர் வந்து நீங்கள் பிஸ்னஸாக பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி 4 அப்ரூவல் எடுத்துருக்கு. அதை வந்து நீங்கள் பில் பண்ணிவிட்டு நீங்கள் சேலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஹெல்ப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளெக்சிபிள் தான். இதில் வெரி ஃப்ளெக்சிபிள். அங்கே நான் உங்களுக்கு அந்த இது காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அந்த ரீட்டைனிங் வால் ஒர்க்கே இல்லை. ஸோ பக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்டேட் இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயே சேம் லெவல்லையே வந்து உங்களுக்கு எஸ்டேட் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ரீட்டைனிங் ஒர்க்கே இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபென்ஸ்டு, சேம் லெவலில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காம்பவுண்ட் வால் செலவு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி ரீட்டைனிங் வால் செலவே இல்லை இதில்.
ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வியூ. அதே போல் சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஃப்ளாட் தான், பெரிய டாஸ்க் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எண்டுக்கும் ஆமாம், அந்த எண்டில் இருந்து அந்த எண்டு தட் இஸ் 126. ஓகே, அந்த எண்ட்லேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 90 to 100 feet வந்துருது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காம்பவுண்ட் வால் மட்டும் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஆமாம், காம்பவுண்ட் வால் மட்டும் கட்டினா போதும். மித்தபடி வந்து உங்களுக்கு ரீட்டைனிங் ஒர்க்கு, இந்த பில்லர் ஒர்க்ஸ் அதெல்லாம் இல்லை. கீழே ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் மேலே வந்து பில்டிங்ஸ் 1+ கிரவுண்ட் +1 வந்து கட்டிங்கனாலே சூப்பராக இருக்குது. காட்டேஜுக்கோ இல்லை ரெசார்ட்டுக்கோ ப்ராப்பரான ஷேப்புங்க இது. ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு ரெவன்யூ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வியூ இருக்குது. ஆமாம், பிஸ்னஸ் டெஃபினட்டாக இருக்கும் எப்படி இருந்தாலும். நீல்கிரிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எப்பவுமே இருக்கும். காட்டேஜஸ் பக்கத்துல எல்லாம் நிறைய இப்போ ஒயிட் ஹவுஸ் காட்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம், நம்ம இந்த ரிவர்சைட் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஹவுஸ் ரெசார்ட் இருக்குது. அது அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒயிட் ஹவுஸ் காட்டேஜஸ் தான். அதுலேயும் வந்து இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிவர் சைட் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் பாண்டியன் பார்க்குக்கும் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். நாட் ஈவன் 1 kilometer அது கூட கிடையாது. பக்கத்துல எல்லாம் நிறைய காட்டேஜஸ் எல்லாம் இருக்கு, பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி என்னன்னா காட்டேஜுக்கு வந்து நல்லா, காட்டேஜோ ரெசார்ட்க்கு வந்து நல்லா செட் ஆகும். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை பாருங்க, பக்கத்துல ஃபுல்லாவே ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முக்கியமான அந்த ப்ராசஸ் வந்து அந்த அப்ரூவல் வந்து முடிஞ்சிருக்கு. ஆமா, அப்ரூவல் முடிஞ்சிருக்கு. அப்ரூவல் இப்போ இன்னைக்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் ஒரு ஆக்சுவலி ப்ளஸ் பாயிண்டே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை 2-3 வழி இருக்குன்னு சொல்லிட்டு, இது ஒரு வழி இருக்கு. ஓகே, இது வந்து நேராக வந்து உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் கொண்டு போய் விட்டுரும். நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட் இது. ஆமாம், இது வந்து சைட்டுக்கு வந்து மேலே வழி, நம்ம ரிவர்சைட் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அந்த வழி. அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் விட்டுரும். ஓகே, இதுவும் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்களா? இது 1.5 kilometers. அவ்வளோதான். ஓகே, இங்கேருந்து வந்து நம்ம கோத்தகிரிக்கு இன்னொரு ரோடு இருக்கு. இந்த ரோடு வந்து மேலே ரோடு வந்து போனீங்கன்னா இங்கே இது ஆக்சுவலாக வந்து பஸ் ரூட் இது. ஆமாம், ஓகே. ஸோ அப்ரோச்சுன்னு பார்க்குறப்ப நல்லாவே இருக்குங்க. ஆமாம், ரொம்ப மெயின்லேயும் இருக்குது, அப்ரோச் நல்லா இருக்குது, ரோட் ஃபெசிலிட்டியும் நல்லாவே இருக்குது, நல்லா வைடாகவும் இருக்குது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா. அதனால தான் பஸ் ரூட். ஆமாம். ஸோ பஸ்ஸை வந்து டர்ன் பண்ணிட்டு போகிறதுக்கு இது வந்து பஸ் ரூட்டு. இங்கே வந்து நிறையா வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம கோத்தகிரி டவுனுக்கே போயிடும். இங்கே என்னன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு 2 kilometers வந்து கோத்தகிரி டவுனு. அதுக்கு முன்னாடி 1 kilometer டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்தகிரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, அண்ட் பஸ் வந்து இங்கே நின்றும். பஸ் இங்கே நின்று நம்ம போகிறவங்களெல்லாம் இங்கே இப்படியே நம்ம நடந்துகிட்டே போய்க்கலாம். அப்படியே ஜஸ்ட் பை வாக் பண்ணாலே போதும். ஆமாம், இது வந்து 100 meters கூட சொல்ல முடியாது இது. ஆமாம், நடுவில் 100 meters நம்ம சைட்டுக்கே போயிடலாம். ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க, ஒன்ஸ் விசிட் பண்ணலாம். விசிட் வந்து பாருங்க, லொக்கேஷன் பிடிச்சிருந்தா நம்ம வந்து டேரெக்டாக உட்கார வச்சிடறோம். நம்ம வந்து என்னன்னா பைரன்ஸில் டேரெக்டாக வர உட்கார வச்சுட்டு அவங்களே நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம். அவ்வளோதான். ஜாஸ்தி இந்த லிங்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரதெல்லாம் நம்ம இல்லை, டேரெக்ட் 1-to-1. மீடியேட்டர்ஸ் அதிகமாக கிடையாது. நான் ஒருத்தன் மட்டும்தான். மற்றபடி செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து பையர்ஸ் வந்துட்டாங்கன்னா டேரெக்டாக செல்லர்ஸ் உட்கார வச்சிருவேன் நான். நீங்கள் ஏன் சேர்த்துறீங்க? நீங்கள் தான் நீல்கிரிஸ் ஃபுல்லாகவே நீங்கள் மட்டும் தானே. யூடியூப்னு ஓப்பன் பண்ணாலே போதும். அப்படியே ஆமாம், ஆக்சுவலி என்னோட கம்பெனி ஒரு பேஜ் இருக்குது, யூடியூப் பேஜ் இருக்குது, கால்ட் அஸ் குவிக் பி ப்ராப்பர்ட்டிஸ். ஊட்டி ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிங்கனாலே ஃப்ரண்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு குவிக் பி ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறைய லிஸ்டிங்கும் பண்ணியிருக்கேன் நான், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனலோட லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன், ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் வந்துட்டு கண்டிப்பாக அதில் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கூட நம்ம அப்டேட்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ கைஸ், ஐ நோ நீங்கள் வந்து எல்லாரும் ப்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அல்டிமேட்டாக தான் தேவை. ஆமாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் ஆக்சுவலி ஓவர் த கால் சொல்லலான்ட்டு இருந்தேன். பட் இந்த டைம் நான் ஆக்சுவலி வந்து ஓவர் த வீடியோவிலே சொல்லிடுறேன் நான். ஸோ இது வந்து 5.5 lakhs per cent. ஸோ இட் இஸ் 5,50,000 per cent. பக்கத்தில் ரிவர் சைட் ஸ்கூல் இருக்கிறனால வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 to 8 lakhs அவங்க வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருக்கிறதுனால ஸோ ஹி வாண்ட்ஸ் டு செல் இட் ஆஃப். ஸோ வெரி ரீசனபிளாக அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 5.5 lakhs per cent. நெகோஷியபிள், உட்காந்து டேபிள் வந்து உட்காந்து பேசிக்கலாம். நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அவர் இருக்குது, ஸ்லைட்டாக நெகோஷியபிள், ஜாஸ்தியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. டோட்டல் எவ்வளோ சென்ஸ் சொல்லியிருந்தீங்க? 27 cents. இது 27 cents வருது. 27 cents per cent வந்துட்டு 5.5 lakhs per cent. ஆமா, லிட்டில் பிட் நெகோஷியபிள். ஏன்னா பக்கத்துல இருந்து நீங்க சர்ச்சே கூட நீங்க பாத்துக்கலாம். பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா 7 lakhs 8 lakhs கம்மி இல்ல. இப்போ நான் உங்களுக்கு பக்கத்துல இன்னொரு லேண்ட் காமிக்கிறேன், அது ஒரு 10 cents. அது 8 lakhs கம்மி இல்ல, பக்கத்துலயே தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு பக்கத்துல. இஸ் ஆஸ்கிங் ஃபார் 8 lakhs per cent. ஸோ வந்து இதுக்கு ஒரு ஜஸ்ட் வாக்கபிள் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அவர் என்ன கொஞ்சம் அர்ஜென்ட்ல இருக்கிறனால வந்து கொஞ்சம் ரீசனபிளாக கொடுக்குறாரு. அது இல்லாமல் வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்லைட்லி நெகோஷியபிள், ஜாஸ்தியெல்லாம் நெகோஷியபிள் இல்லை. ஓகே, ப்ரைஸிங் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அது போக இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆல்ரெடி டன். இப்போ வந்து என்ன லேண்ட் வாங்கிட்டு நம்ம அப்ரூவலுக்கெல்லாம் போக தேவையே இல்லை, வாங்கிட்டு கட்டுறது தான். இன்னொன்று இந்த லேண்டோட இந்த சர்ஃபேஸ் ரொம்ப மேஜர் ப்ளஸ் இருக்குது.
கோத்தகிரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேசஸ் வந்து மோஸ்ட்டாகவே கிடைக்கும். ஹில் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் டெரைன் வந்து கீழே தான் இருக்கும். பட் வந்து இங்கே கோத்தகிரி பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்டாக லேண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ எப்பயும் போல் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் நம்மளோட வியூஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டைம் கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இல்லை வந்துட்டு பிஸ்னஸ்க்காகட்டும் டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக அவங்க இப்போ சப்போஸ் குட் ஃபார் வெரி குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து இன்னைக்கு வாங்குறாங்க நாளைக்கு விற்கிறாங்கன்னா கூட தி கேன் கெட் ஃபார் நைஸ் ப்ரைஸ்க்கு அவங்க விற்கலாம். இதே மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, டேக் கேர், பாய். இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உடனே அப்டேட் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீல்கிரிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி இன்வெஸ்டிங்.